சீனாவில் தற்போது HMPV என அழைக்கப்படுகின்ற ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் பரவல் அதிகரித்து வருகின்றது. குழந்தைகள் மற்றும் முதியவர்களை பாதிக்கும் சுவாச வைரஸான இது சீன மக்களை பெரிய அளவில் பயமுறுத்தி வருகின்றது. நீண்டகால கடும் லாக்டவுனுக்கு பின்பு கடந்த 2 வருடமாக மட்டுமே சீன மக்கள் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் செயற்பட்டு வருகின்றனர். இப்படி இருக்கையில் புதிய வைரஸ் பரவல் மூலம் பலரும் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர். இதுவரையில் சீன அரசாங்கமும் உலக சுகாதார அமைப்பும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ எச்சரிக்கையையும் அல்லது அவசர நிலையையும் அறிவிக்கவில்லை என்றாலும் சீனாவில் இருந்து வெளியாகும் செய்திகள் மற்றும் ஊடக பதிவுகள் வைரஸ் விரைவாக பரவுவதை காட்டுகின்றது. இந்த ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் காய்ச்சலை போன்ற ஒரு சுவாச வைரஸ் சீனாவில் குறிப்பாக 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடையே தொற்றுக்களை அதிகமாக ஏற்படுத்தி வருகின்றது. அதன் விளைவுகள் பொதுவாக லேசானவை என்றாலும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்கள், 65 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் மற்றும் இளம் குழந்தைகள் இந்த நிலைக்கு அதிக ஆபத்தில் தள்ளப்படுகின்றனர். சமீபத்தில் எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்று வைரலாகி வருகின்றது. அதில் மருத்துவமனையில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழியும் காட்சி இடம்பெற்றிருக்கின்றது. மற்றும் 2020 கோவிட் போல இன்ஃபுளுன்சா A மற்றும் HMPV உள்ளிட்ட வைரஸினால் சீனாவில் உள்ள மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றது என்று பதிவிடப்பட்டிருக்கின்றது. இது மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியிருக்கின்றது. HMPV அறிகுறிகளாக காய்ச்சல் ஏற்படுகின்றது. முதல் தடவையாக இந்த நோய் வருகின்ற போது நோயாளி கடுமையாக நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இவ்வைரஸ் தொற்றின் அறிகுறிகளாக இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு, மூச்சு திணறல் ஆகியவை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்றின் மருத்துவ அறிகுறிகள் தீவிரமடைந்து மூச்சுக்குழாய் அடைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. HMPVக்கு சிகிச்சை அளிக்க வைரஸ் எதிர்ப்பு மருந்துகள் இதுவரை இல்லை என்றாலும் கடுமையான நோயின்றி வீட்டிலேயே அறிகுறிகளை நிர்வகிக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கடுமையான HMPV தொற்று உள்ளவர்களுக்கு ஆக்சிஜன் சிகிச்சை, IV திரவங்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் உங்களுடைய மூக்கு, முகம், வாய் மற்றும் கண்கள் தொடுவதை தவிர்க்கவும், உணவு மற்றும் பாத்திரங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை தடுக்கவும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. HMPV சீனாவிற்கு அப்பால் பரவுகிறது அல்லது உலகளாவிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்பதற்கான எந்த அறிகுறிகளும் அறிக்கைகளும் இன்னும் வெளியிடப்படவில்லை. தற்போது சீனாவில் இந்த நிலையை கருத்தில் கொண்டு அவசரகால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற போதிலும் இது தொடர்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த வைரஸ் பரவல் நிலை குறித்து சீன அதிகாரிகள் இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.